القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. صدق الله العلي العليم. قال النبي صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليهم الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனமாகிய அந்த ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் 4வது வாரம் திருக்குர்ஆன் விரிவுரை தஃப்சீர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனுடைய தஃப்சீர் விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பிஸ்மில்லாஹினுடைய விளக்கத்தை, விரிவுரையை சென்ற வாரம் பார்த்தோம். இந்த வாரம் இருக்கிறது அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனுடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் விரிவுரையையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்ல எனக்கும் கேட்க உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்ப அர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனுடைய அர்த்தம் முதல்ல அது விளங்கிடணும். அர் ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன். அப்படின்னா அவனுடைய அருளுக்கு நிகரே இல்லை. அவனுடைய அருளுக்கு நிகரே இல்லை. நிகரே இல்லாத அளவுக்கு அருளாளன், அளவற்ற அருளாளன். அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். அவனுடைய அன்பிற்கும் நிகர் இல்லை. அவ்வளவு விதமான அன்புகள். அப்ப அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் என்பதனுடைய அர்த்தத்தை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவன் அனைத்து படைப்பினங்களுக்கும் இன்மையிலும் மறுமையிலும் அனைத்து படைப்பினங்களுக்கும் கருணை காட்டுபவன், கிருபை செய்பவன். அப்ப அர் ரஹ்மான்னா என்ன அப்படின்னா, இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் சேர்த்து கிருபை செய்யக்கூடியவன் தான் அர் ரஹ்மான். இப்ப நல்ல விளங்கணும். ஏன்னா அர் ரஹ்மானுக்கும் அர் ரஹீமுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். அந்த சின்ன வித்தியாசத்தை முதல்ல நம்ம விளங்கிக்கிடணும். அப்ப அர் ரஹ்மான் அப்படின்னா இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் எல்லா படைப்பினங்களுக்கும் கிருபை செய்யக்கூடியவன். இவன் தான் யாரு? ரஹ்மான். ரஹீம்னா யாரு? அவனும் அல்லாஹ்தான். அதுக்கு தனி அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, நாளை மறு உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியவன். இப்ப ரஹ்மான்னா என்ன அப்படின்னா, இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் எல்லா படைப்பினங்களுக்கும் கிருபை காட்டுபவன். இவன் தான் ரஹ்மான். இந்த உலகத்திலே எல்லாத்துக்கும் கிருபை செய்வான், மறு உலகத்திற்கும் எல்லாத்துக்கும் கிருபை செய்வான்.
அவன் தான் ரஹ்மான். அப்ப ரஹீமுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, நாளை மறு உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியவன். அதுக்குதான் என்னன்னு பேரு? ரஹீம்னு பேரு. அப்ப அதனாலதான் சொல்றோம் அர் ரஹ்மான் இர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். அப்ப இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி சேர்த்து எல்லா படைப்பினங்களுக்கும் கிருபை செய்யக்கூடியவனுக்கு அர்த்தம் தான் ரஹ்மான். இப்ப இந்த உலகத்துல முஸ்லிம்களுக்கா இருக்கட்டும், காபிர்களுக்கா இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், இல்ல வேத மதத்தினவர்களாக இருக்கட்டும், எத்தனை மதத்தினவர்கள் உலகத்தில் இருக்கிறார்களோ அத்தனை மதத்தினவர்களாக இருக்கட்டும், உலக மனித சமுதாயத்தினர் அத்தனை பேருக்கும், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஜின்களுக்கும், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஜின்களுக்கும், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மலக்குமார்களுக்கும், உலகத்தில் வாழுகிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் கிருபை செய்யக்கூடியவன் தான் ரஹ்மான். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அப்போ ரஹ்மான்ங்கிறது இந்த உலகத்துல அல்லாஹ் யாரு எல்லா படைப்பினங்களுக்கும், மனிதர்களுக்கும், ஜீவராசிகளுக்கும், ஜின்களுக்கும், மலக்குமார்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து கிருபை செய்யக்கூடியவன் தான் ரஹ்மான். அவருக்கு பேர் ரஹ்மான். ஆனால் நாளை மறு உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியவன் தான் யாரு? ரஹீம். அப்ப ரஹ்மானுங்கிறதுக்கு அர்த்தம் தனி, ரஹீமுங்கிறதுக்கு அர்த்தம் தனி. ரஹ்மான்ங்கிறதுக்கு இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் எல்லா படைப்பினங்களுக்கும் கிருபை செய்யக்கூடியவன். ரஹீம் என்பதற்கு நாளை மறு உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியவன் என்ற அர்த்தம். நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மானை, அவனுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தரல் புரிவானா. அவனுடைய கிருபையை அடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இப்போ முதல்ல ரஹ்மானுடைய விசாலத் எவ்வளவு குணம், ரஹ்மானுடைய விசால தன்மை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நாம தெரிஞ்சுக்கிடணும். அல்லாஹ்வினுடைய விசால குணம், அல்லாஹ்வினுடைய விசாலமான கிருபை அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கும் அல்லாஹ் 120 அருளை இறக்கி வைக்கிறான். எத்தனை அருளை? அது எங்க அப்படின்னா, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாளைக்கும் 120 கிருபையை, அருளை, ரஹ்மத்தை அல்லாஹ் காபத்துல்லாவின் மீது இறக்குகிறான். எது மேல இறங்குதாபா? காபத்துல்லாவின் மீது அல்லாஹ் இறக்குகிறான். உலகத்திற்கு அல்லாஹ் தினமும் கொடுக்கிற அந்த ரஹ்மத்தை, அந்த கிருபையை, அந்த அருளை, 120 அருளை அல்லாஹ் தினமும் நேரடியாக காபத்துல்லாவின் மீது அல்லாஹ் இறக்குகிறான். அந்த 120 ரஹ்மத்துல அல்லாஹ் 60 ரஹ்மத்தை, 60 அல்லாஹ்னுடைய அருளை அல்லாஹ் அங்க தவாப் செய்யறவங்களுக்கே கொடுத்துறான். அங்க யாருக்கு கொடுத்துறான்ல? காபத்துல்லாவை சுற்றி வலம் வரக்கூடியவர்களுக்கு, தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் எவ்வளவு கொடுத்துறாபா? 60 அருளை, 60 ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். அடுத்து இன்னும் 40 இருக்கிறது, அங்க தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துறான். காபத்துல்லாவுல தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 40 கொடுத்துறான். இப்ப 120ல எத்தனை போயிருச்சு? 100 போயிருச்சு. மீறி 19 20 ரஹமத்துகள்ல 19 ரஹமத்துகள், 19 அல்லாஹ்வுடைய அருள், 19 அல்லாஹ்வுடைய கிருபை இருக்கிறது. காபத்துல்லாவை வெறுமன பார்ப்பவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ப 60 தவாப் செய்யறவங்களுக்கு போயிருச்சு, 40 காபத்துல்லாவுல தொழுறவங்களுக்கு போயிருச்சு, 19 ரஹமத் இருக்குது, 19 அல்லாஹ்வுடைய கிருபையும் அருளும் இருக்குது. காபத்துல்லாவை வெறுமன பார்ப்பவர்களுக்கு போயிருது. இப்ப மீதி எத்தனை மிஞ்சி இருக்கு?
இங்கதான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது என்பதை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இப்படி செய்தான். அந்த ஒரே ஒரு ரஹ்மத்து தான் இன்னும் என்ன இருக்குது அப்பா, பாக்கியாக இருக்குது. 120ல 60 தவாம் செய்யக்கூடியவங்களுக்கு போயிருச்சு, 40 தொழக்கூடியவர்களுக்கு போயிருச்சு, இன்னும் 19 காபத்துல்லாவை பார்ப்பவர்களுக்கு அங்கேயே போயிருது. மொத்தம் 119 ரஹ்மத். அல்லாஹ்வுடைய தினமும் இறங்குற 119 ரஹ்மத், 119 அல்லாஹ்வுடைய அருள், 119 அல்லாஹ்வுடைய கிருபை காபத்துல்லாவிலேயே போயிருது. மீதி ஒரே ஒரு ரஹமத்தை தான் அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களுக்கும் இறக்குறான். உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களுக்கும் இறக்குறான். எங்க இறக்கப்படுதுன்னா கிதாபுல எழுதுவாங்க, இமாம் அமரக்கூடிய அந்த முசல்லாவுல இருக்கிற இமாமுக்கு அந்த ரஹமத் இறங்குது. அந்த இமாமின் மூலமாக பின்னாடி இருக்கிற முசல்லிகளுக்கு செல்லுது. அந்த முசல்லிகளின் பரக்கத்தால் அவர்களுடைய வீட்டு பெண்களுக்கு போகுது. அந்த வீட்டு பெண்களின் பரக்கத்தால் அவர்களுடைய வீடுகளுடைய பிள்ளைகளுக்கு போகுது. இந்த முசல்லிகள் எங்கெல்லாம் உலகத்திலே வலம் வருவார்களோ அங்க இருக்கக்கூடிய எல்லா காபிர்களுக்கும் போகுது. அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் போகுது. அந்த ஒரே ரஹமத்து தான் இவ்வளவு உலகத்துல அல்லாஹ் பிச்சு பங்கு போடுறான். எத்தனை ரஹமத்தை? ஒரே ஒரு ரஹமத்தை தான் அல்லாஹ் தினமும் அந்த ஒரு ரஹமத்தை வச்சுதான் உலகம் முழுக்க அல்லாஹ் செயலாட்டுகிறான். உலகம் முழுக்க அல்லாஹ் நடத்தாட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அந்த ஒரு அருளை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய தினமும் இறங்குகிற அந்த ஒரு அருளை கொண்டுதான் அல்லாஹ் நமக்கு உணவு கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. நமக்கு ரிஸக் வருது, நம்ம சாப்பிடுறோம் ரிஸக்கு. வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. 12வது ஜுஸ்னுடைய ஆரம்ப வரியிலேயே அல்லாஹ் சொல்லுவான், படைப்பினங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கிற பொறுப்பு என்னதுன்னு அல்லாஹ் எடுத்துக்கிடுவான். ஒரு கால் அல்லாஹ் நம்மளெல்லாம் படைச்சிட்டு, ஒரு கால் அல்லாஹ் நம்மளெல்லாம் படைச்சிட்டு உங்க ரிஸ்க நீங்களே தேடிக்கோங்கன்னு அல்லாஹ் நம்மளை விட்டுருந்தான்னு வைங்க, நம்ம 3 நேரம் 5 நேரம் வயிறு நிறைய சாப்பிட முடியாது. 5 நேரம் நம்ம வயிறு நிறைய சாப்பிட முடியாது. நினைச்ச நேரத்துல பர்கர், நினைச்ச நேரத்துல பீஸா, நினைச்ச நேரத்துல புரோட்டாவும் குருமா, நினைச்ச நேரத்துல பிரியாணி சாப்பிடுறோமா இல்லையா? அல்லாஹ் ஒரு கால் நம்மளை படைச்சு உங்க ரிஸ்க நீங்களே தேடிக்கோங்க, நீங்களே சாப்பிட்டுக்கோங்க, எப்படியோ போங்கன்னு அல்லாஹ் விட்டுருந்தா நாம வயிறார சாப்பிட்டு இருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிட்டான். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியில் இருக்கிற நான் படைத்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் மனித வர்க்கத்திற்கும் உணவு கொடுக்க நானே பொறுப்பாளுங்கிறான் அல்லாஹ். என்னமோ அவன் பொறுப்பெடுத்தனால நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறான்பா. நிம்மதியான வாழ்க்கையில போது வண்டி. அப்ப ஏன் இத சொல்ல வரேன்னா, ரஹ்மான் இருக்கிறானே அளவற்ற அருளாளன், அவனுடைய அருளுக்கு நிகரே கிடையாது. எந்த அளவுக்கு அவனுடைய அருள் என்றால், அந்த ஒரே ஒரு ரஹமத்தை வைத்துதான் அல்லாஹ் தினமும் உலகம் முழுக்க பங்கு வைக்கிறான். அந்த ரஹமத்தை கொண்டுதான் நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணு, அந்த ரஹமத்தை கொண்டுதான் இன்னைக்கு நாம மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. இன்னைக்கு மூச்சு விடுறோமே, இழுக்கிறோம் விடுறோமே, அந்த ஒரு ரஹமத்தை கொண்டுதான் மூச்சை விடுறோம், மூச்சை இழுக்கிறோம். நமக்கு கிடைக்கிற அத்தனை வாழ்வாதாரங்களும் அந்த ஒரு ரஹமத்தை வைத்துதான். நமக்கு கிடைக்கிற அத்தனை பொருளாதாரமும் அந்த ஒரு ரஹமத்தை வைத்துதான். நமக்கு கிடைக்கிற அத்தனை பரக்கத்தும் அந்த ஒரு ரஹமத்தை வைத்துதான். நம்மளுடைய உடல் சீராக இருப்பது அந்த ஒரு ரஹமத்தை வைத்துதான், அந்த ஒரு ரஹமத்தை வைத்துதான். நமக்கு உடல்ல ரூஹ் ஓடுது, அது அந்த ஒரு ரஹமத்தை வைத்துதான்.
நம்ம உட்காரணும்னு நினைக்கிறோமே அது அந்த ஒரு ரஹமத்தை வச்சுதான். நம்ம படுக்கணும்னு நினைக்கிறோமே அந்த ஒரு ரஹமத்தை நினைச்சுதான். படுத்தா தூக்கம் வருது அந்த ஒரு ரஹமத்தை வச்சுதான். தூங்கிட்டு மறுபடியும் அல்ல எழுப்பி உட்கார வைக்கிறானே அந்த ஒரு ரஹமத்தை வச்சுதான். நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமே அந்த ஒரு ரஹமத்தை வச்சுதான். நம்ம பார்க்கிறோம், அந்த பார்வையை செலுத்துறது யாரு? அல்லாஹ். நம்ம கேட்கிறோம், அந்த பார்வை அந்த கேட்குதல அல்லாஹ் கேட்க வைக்கிறது யாரு? மூச்சை இழுக்கிறோம், மூச்சை இழுக்க வைக்கிறது யாரு? உட வைக்கிறது யாரு? வாய் இருக்கு பேசுறோம், பேச வைக்கிறது யாரு? சாப்பாடு அவ்வளவு சாப்பிடுறோமே உள்ள வயிற்றுல எல்லாம் போட்டு கிரைண்டர் அரைக்குது, அரைக்க வைக்கிறது யாரு? அந்தந்த உறுப்புகள் தானாக அதுவாக செயல்படுதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அல்லாவே இறக்குறான். இது எல்லாமே அந்த ஒரு ரஹமத்தை வச்சுதான். இது எல்லாமே ஒரு ரஹமத்தை வைத்துதான். பாவங்கள் அடியார்கள் செய்கிறார்கள், நாமெல்லாம் பாவம் செய்கிறோம், பாவங்கள் அடியார்கள் ஆகிய நாம் செய்கிறோம். அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பது இந்த ஒரு ரஹமத்தை வச்சுதான். இந்த ஒரு ரஹமத்தை வச்சுதான் அல்லாஹ் நம்மள மன்னிக்கிறான். கண்ணியமானவர்களே, அப்ப அல்லாஹ் அளவற்ற அருளாளன், அவனுடைய அருளுக்கு நிகரே கிடையாது. அந்த ஒரே ஒரு அருளை கிருபையை வைத்துதான் அல்லாஹ் உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை செயல்பாடுகளையும் அல்லாஹ் பங்கு வைக்கிறார். அத்தனை செயல்பாடுகளையும் அல்லாஹ் பங்கு வைக்கிறார். கண்ணியமானவர்களே, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரஹமத் ரொம்ப விசாலமானது, அவன் அளவற்ற அருளாளன், அவனுடைய அருளுக்கு நிகரே இல்லை யா ரசூல் அல்லாஹ். அளவற்ற அன்புடையவன் அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையவன், அவனுடைய அன்புக்கு நிகரே இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த ஒரு ரஹமத்தை வச்சு அல்லாஹ் இவ்வளவு விசாலமான வேலையை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, அத கொஞ்சம் எங்களுக்கு விளக்குங்கன்னா. யார் கேட்டா? சஹாபாக்கள் கேட்டான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அடியார்களுக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை ரிஸக்கும், அடியார்களுக்கு செலுத்தப்படுகிற அத்தனை வாழ்வாதாரங்களும் பொருளாதாரமும், ஏன் ஒரு ஆடு குட்டி போட்டு தன்னுடைய ஆட்டுக்குட்டியின் மீது எவ்வளவு நேசமுள்ளமாக இருக்கிறதோ அந்த இரக்க குணமும் அந்த கிருபையும் அந்த ஒரு ரஹமத்தை சார்ந்ததுன்னா. விலங்குகள் தங்களுடைய குட்டியின் மீது எவ்வளவு பாசமாக இருக்கும், அந்த பாசமும் கூட அந்த ஒரு ரஹமத்தை சார்ந்தது என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உலகத்துல இப்படி ஒரு படைப்பை படைச்சிருக்கிறான், ஒரு விலங்கை இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான். பாக்குறதுக்கு முதல மாதிரி இருக்குதான், பாக்குறதுக்கு முதல மாதிரி இருக்குது. முதலைக்கு நாக்கு இருக்குதா? முதலைக்கு நாக்கு இருக்குதாப்பா? நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. அசல்ல முதலைக்கு என்ன இல்ல? நாக்கு இல்ல. எதை போட்டாலும் முழுசா விழுங்கிரும். வாங்க சொல்றாங்களாப்பா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் லா
إله إلا الله محمد رسول الله اللهم رب هذه الدعوة التامة والصلاة آتِ سيدنا محمد قال محمد. இப்போ அல்லாஹ் உலகத்துல இப்படி ஒரு படைப்பை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். பார்க்கறதுக்கு முதல மாதிரியே இருக்கும், ஆனா முதலைக்கு நாக்கு கிடையாது. ஆனா அந்த விலங்குக்கு அல்லாஹ் நாக்க கொடுத்துருக்கிறான். என்ன கொடுத்துருக்கான்ப்பா? நாக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எப்படிப்பட்ட நாக்கு அப்படின்னா, அந்த விலங்குக்கு கத்தியை விட கூர்மையான நாக்கு, கத்தியை விட கூர்மையான நாக்கு, ஊசி முனையை விட ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடிய நாக்கு. அந்த விலங்கு ஏதாவது போய் நக்குச்சு அப்படின்னா அது துண்டாயிரும். ஏதாவது போய் நக்குச்சு அப்படின்னா என்னவாயிரும்? துண்டாயிரும். அவ்வளவு மெல்லிசான சார்பான நாக்கு அல்லாஹ் அந்த விலங்குக்கு கொடுத்து, அந்த விலங்கு இருக்கிறது குட்டியை ஈன்றெடுக்குது. முட்டை போட்டு குட்டியை பொறிக்குது. அந்த குட்டிங்கெல்லாம் வெளியே வந்த உடனே சுபஹானல்லாஹ், இந்த மனுஷ ஜென்மம் மட்டும்தான் குழந்தை பிறந்த உடனே நம்ம எல்லாம் தவழ்றதுக்கே எத்தனை மாசம் ஆகுது? 6 மாசம் ஆகுது. தவழ்றதுக்கே 6 மாசம் ஆகுது இந்த மனுஷங்க. ஆனா விலங்குகளுக்கு எல்லாம் அப்படி கொடுக்கல. குட்டி போட்டதும் அந்த ஆட்டுக்குட்டி எந்திரிக்க முயற்சி பண்ணுது. அடுத்த 1 மணி நேரத்துல குட்டி அங்கேயும் இங்கேயும் குதிக்குது. சுபஹானல்லாஹ் சொல்ல அல்ல அப்படி ஒண்ணு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான். இப்ப முட்டை வெடிச்சு அந்த மிருகத்தினுடைய குட்டிகள் எல்லாம் வெளியே வந்த உடனே அல்லாஹ் எப்படி ஒரு தபியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படின்னா, தாயை விட வேகமா ஓடக்கூடிய அளவுக்கு அந்த திறனாயை அல்லாஹ் கொடுத்துறான் குட்டிகளுக்கு. முட்டை கொஞ்சம் பொரிச்சதும் அந்த குட்டிகள் எல்லாம் வெளியே வந்த உடனே தாயை விட வேகமா ஓடக்கூடிய அளவுக்கு அந்த குட்டிகளுக்கு எல்லாம் கொடுத்துட்றான். குட்டிங்க ஓட ஆரம்பிச்சிருது. பொதுவாகவே எந்த விலங்கு குட்டி போட்டாலும் சரி, குட்டி போட்ட உடனே அந்த குட்டியின் மீது பசையா ஒட்டி இருக்கும். அந்த பசைய நக்கி எடுக்கும் விலங்குகள்லாம். தாய் தான் அதை சுத்தம் பண்ணும். நாக்கால வச்சு என்ன செய்யும்? அப்பா சுத்தம் பண்ணும். நம்ம கண் கூட பார்த்திருப்போம். இப்போ இந்த விலங்கு இருக்கிறது முட்டையில இருந்து குஞ்சு வெளியே வந்ததும் முதல்ல மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அது வெளியே வந்ததும் தாயை விட வேகமா ஓடக்கூடிய அந்த ஆற்றலை கொடுக்கறான். தாயும் அந்த குட்டிகளை துரத்துது. தாயும் அந்த குட்டிகளை துரத்துது. இப்ப தாயினுடைய வேலை என்ன? குஞ்சு வெளியே வந்ததும் அதுக்கு மேல இருக்கிற பசையை என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். நக்கி எடுத்து சுத்தம் பண்ணணும். அந்த தாய் அது நாக்குல வச்சு நக்கி எடுத்துச்சுன்னா என்ன ஆகுறது? குட்டி எல்லாம் 2 துண்டா போயிடும். ஏன்னா ஏதாவது ஒரு பொருளை நக்குச்சுன்னாலே அது 2 துண்டா போயிடும். அல்லாஹ்வுடைய பெரிய வல்லமையும் கிருபையும் பாருங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றல் இங்கதான் வெளிப்படும். அல்லாஹ்வுடைய கிருபை இங்கதான் வெளிப்படுது. நான் அதனாலதான் இந்த விஷயத்தை உங்களிடத்துல முன் வைக்கிறேன். தாயை விட வேகமா ஓடக்கூடிய ஆற்றலை ஓடுற அந்த மண்ணுலையும் பாறைகள்லையும் அந்த குட்டிங்க ஓடுது. தாயை துரத்துது. ரொம்ப தூரம் வெயில் வந்த அளவுக்கு ரொம்ப தூரம் ஓடுது. எந்த அளவுக்குன்னா ஓடுற அந்த ஸ்பீட்ல குட்டி மேல இருக்கிற அந்த பசையெல்லாம் காஞ்சு தகடா நிக்குது. காஞ்சு தகடா அப்படியே நிக்குது. வேகமா அது நம்ம உடம்புல நல்லா காஞ்ச பிறகு போய் குட்டிங்க எல்லாம் ஒரு பக்கம் போய் டக்கார்னு நின்றுது. டக்குன்னு போய் நின்றுது. நின்ற உடனே அந்த தாய் இருக்கிறது அப்போ போய் அது நாக்குல இப்படி நக்குது. செதிலா வருது. சுபஹானல்லாஹ். குழந்தை மேல அந்த கத்தி படாத அளவுக்கு செதிலா எடுக்குது. மேல இருக்கிற அந்த பிசுப்பை காய்ந்து தகடாக ஆறுகிற வரைக்கும் அந்த குட்டியும் ஓடுது, தாயும் துரத்துது. அது நக்கிற பொழுது அது செதிலா விழுது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபை எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க. இதை ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, அந்த குட்டி ஆட்டுக்குட்டி ஆடும் ஆட்டுக்குட்டி மீது வைத்திருக்கிற அந்த இரக்கத்தன்மை இருக்கிறது, அந்த கிருபை இருக்கிறது, அதுவுமே அல்லாஹ்வுடைய அருளை வைத்து என்கிறார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம உலகத்துல எதுவுமே நடக்கல. எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த அருளை நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இருக்கிறது.